அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். அது என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, சவுதி அரேபியால வாழ்கின்ற இலங்கையர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை எப்படி ரினிவல் பண்றது? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை என்பதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ தேவை. செகண்ட் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட். தேர்ட் 650 ரியால் காசு. இது 3ம் இருந்தால் போதுமானது. இது 3யும் எடுத்துட்டு ரியாதில் இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண போறேன். அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எடுத்துட்டு நல்லா வாசிச்சு பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ண பிறகு சைன் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் 650 ரியால் காசு, பழைய பாஸ்போர்ட், ஃபோட்டோ இது 4யும் கொடுத்து அவங்கக்கிட்ட செக் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. எல்லாம் சரியாக இருந்துன்னு சொன்னால் ஓகே, அவங்க எடுத்துக்குவாங்க. ஏதாவது பிழை இருந்துன்னு சொன்னால் திரும்ப அதை செய்ய சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை திரும்ப ஒரு புதிய ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. உங்களோட ஃபார்மில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வேறு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. சரியா? எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அவங்க உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த 650 ரியால் காசு கட்டினதுக்கான ரசீட் ஒன்று கொடுப்பாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்குள்ள உங்களுடைய புதிய பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்துடும். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தான் வரணும், போஸ்ட்டில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ரூமுக்கு போயிடலாம். போய்த்துட்டு 1 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் எம்பசி கால் பண்ணி பாருங்கள். பாஸ்போர்ட் வந்திருந்தா சொல்லுவாங்க. மெசேஜ் கால் வரும்னு சொல்லுவாங்க. சம்டைம் வரும், சம்டைம் வராது. சரியா? அதனால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வந்துட்டுன்னு சொன்னால் போய் எடுங்க. இல்லைன்னு சொன்னால் 45 நாளோ இல்லாட்டி 2 மாதத்துலேயோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. சரியா? அதுக்கப்புறமா உங்களால் போக முடியலன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலை ஒன்று பண்ணலாம். யார் சரி ரியாதுக்கு போக இருந்தால் சரியா, நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். அந்த லெட்டரில் யார் போகிறவங்களோ அவங்களுடைய ஃபுல் நேம், இகாமா நம்பர். சரியா? அடுத்தது உங்களுடைய ஃபுல் நேம், இகாமா நம்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து விடுங்க, பழைய பாஸ்போர்ட்டையும் சேர்த்து. அவங்க அதை பார்த்துட்டு உங்களுடைய புதிய பாஸ்போர்ட்டை கொடுத்துருவாங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் போக வேணும். சரி, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம வெளிநாடுகளுக்கு வாரோம் சம்பாதிக்கிறதுக்கு, வீண் விரயம் செய்கிறதுக்கு வரையில. எனவே உங்களுடைய பாஸ்போர்ட்டை நேரத்துக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எத்தனை மாதம் இருக்குது. ஒரு 5 மாதம் இருந்துன்னு சொன்னால் நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரினியூவல் பண்ண பாருங்கள். உங்களால் போக முடியலன்னு சொன்னால் இங்கே ரினியூவல் பண்ணுங்கள், ஆனால் காசு அதிகமாக போகும். வெக்கேஷன் போனவங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணுங்க. 1 இயருக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே ரினியூவல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸ்ரீலங்காவில் ரினியூவல் பண்ணுறதுக்கு 25,000 காசு மட்டும்தான் முடியும். போக்குவரத்து எல்லாம் சேர்த்து ஒரு 30,000 முடிஞ்சிடும். ஆனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் ரினியூவல் பண்ண சொன்னால் உங்களுடைய தூரத்தை பொறுத்து முடியும். போக்குவரத்துக்கு அதிகமான காசு போகும். அதாவது நீங்கள் தம்மாம், அல்ஜோஃப் அப்படி ஒரு தூரமான ஏரியாவில் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ரியாதுக்கு போகிறதுக்கே நியாயமான காசு போகும், அதிகமான காசு போகும். ஒரு முறை போகிறதுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு போவீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட் போகும். திரும்ப வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு திரும்ப போவீங்க 2 முறை. அப்போ எவ்வளோ காசு முடியும்? நம்ம நாட்டுக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி முடிஞ்சிடும். காசுகளை வீண் விரயம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நாட்டில் போய் ரினியூவல் பண்ண பாருங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் என்னத்துக்காண்டி இங்கே ரினியூவல் பண்ணேன் அதையும் சொல்லிடுறேன். நான் டிக்கெட் பண்ணியிருந்தேன், ஒரு 3 மாதம் இருந்தது. அதாவது 90 நாள் வேலிடிட்டி இருந்தது. டிக்கெட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிச்சிட்டு. சரி, அந்த டைமில் எனக்கு என்னுடைய டிக்கெட் வந்து கேன்சலாக போயிட்டு. திரும்ப அப்டேட் பண்ண ஒரு டேட்டுக்கு அதுவும் கேன்சலாக போயிட்டு. அப்போ எனக்கு 90 நாளைக்கு கம்மியாக போயிட்டு. அதாவது 75 நாள் 70 நாள் ஆகிட்டு. என்னால் போக முடியல. அதனால நான் போய் ரினியூவல் பண்ணேன். எனக்கு அதிகமான காசு முடிஞ்சு. சரியா? இந்த தவிர நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. யோசிச்சு உங்களுடைய பாஸ்போர்ட்டை எங்கே ரினியூவல் பண்ணணுமோ அங்கே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.